அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, மரியம் நீங்கள் காஷ்மீரில் இருந்துகிட்டே வந்து வெயில் வெயில்னு சொல்கிறீங்க, நம்ம தமிழ்நாட்டு வெயிலை வந்து தாங்கவே முடியலை அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நானும் வந்து ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்கள் இருக்கையிலையுமே ஸ்கூலுக்குலாம் வந்து அந்த வெயிலில் தான் நடந்து போவோம், நடந்து வருவோம். அதுக்கப்புறமா தான் வந்து சைக்கிளே வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இருந்தது. ஆனால் ஏன்னா நம்ம ஊரில் வந்து வெயில் இருந்தாலும் அதே சமயத்தில் மழை இருக்கும். இடையில வந்து நம்ம ஊரில் அடிக்கும்ல காற்று, எல்லையும் வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால காற்றுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இங்கே காஷ்மீரில் என்னதான் வந்து வெயில் அடித்தாலும் ட்ரை வெதராக வந்து இருக்குங்க. தொண்டையெல்லாம் வந்து வறண்டு போயிடும், இருக்கும். அந்த அளவுக்கு கொடுமையான வெப்பமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து ஒரு 2 நாட்களாக காஷ்மீரில் வந்து அதுவும் புல்வாமாவில் 33 டிகிரி செல்சியஸில் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் மழை மேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து புல்வாமாவில் நான் இருக்கக்கூடிய வில்லேஜ். இது வந்து என்னோட வில்லேஜ் தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் இருக்க வில்லேஜ் வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான். எப்படியும் ஒரு நியர் அரௌண்ட் ஒரு 150 வீடு தான் இருக்குன்னு வைங்களேன். பக்கத்தில் சுற்றிலும் வந்து இன்னும் சில வில்லேஜ் வந்து இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து இப்போ இவங்க புதுசாக வந்து வச்சு உண்டாக்கிக்கிட்டு இருக்க இட்லி ஆப்பிளில் ஒரு வகை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இங்கே அங்கே கூட ஒருத்தவங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து காஷ்மீரில் ஆப்பிள் சீசன் தொடங்கிடுச்சுல. ஆனால் இது வந்து காஷ்மீரி பீப்புளோட ட்ரெடிஷ்னல் ஆப்பிள் வந்து கிடையாது. இதை வந்து இட்லி ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி ஆப்பிள் தான் இப்போ இங்கே எல்லாரும் வச்சு உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் நீங்கள் ரூஃப் வந்து பார்க்கலாம். ரூஃப் வந்து எதுக்காக அப்படின்னா, ஸ்னோ டைமில் வீடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக. நானுமே வந்து எங்கள் வீட்டு மாடியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை மேகமாக இருக்குது. மழை மேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இதை நம்பிடக்கூடாது. இப்போ சடனாக வந்து வெயில் வரவும் சான்ஸ் இருக்குது. வெயில் வந்தாலும் வந்து தொடர்ச்சியாக கொளுத்த மாதிரி வெயில் வரும். மழை வந்தாலும் வந்து கூதல் வந்து தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஹெவியாக வந்து இங்கே குளிரும் இருக்கும், மழையும் இருக்கும். வெயிலையும் சொல்ல போனால் இப்போ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் கொடுமையாக இருக்கோ அதே அளவுக்கு நைட்டில் வந்து குளிரோட தாக்கம் வந்து கொடுமையாக இருக்கும். இப்படிதான் வந்து இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்குற கொஸ்டின்னா, மரியம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெதர் நல்ல ஹாட்டா இருக்கு, நீங்க காஷ்மீர்ல வந்து இருக்கீங்க, நல்லா குளு குளுன்னு இருக்கும்ல அப்படின்னு. ஆனா கிடையாது, காஷ்மீர் வந்து குளு குளுன்னு இருக்கும். இது உண்மைதான். எப்படின்னா அதுக்குன்னு பர்டிகுலரா வந்து சீசன் இருக்கு. எஸ்பெஷலா வந்து வின்டர் டைம் நம்ம எடுத்துக்கலாம். வின்டர் டைம் அப்படின்னா செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம் வந்து நல்ல குளிரா இருக்கும். கடும் குளிர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இங்க உள்ளவங்க சிலை காலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து மற்ற மாதம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும் காஷ்மீர் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஹாட்டாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து அம்மா நாங்கள் வந்து இந்த காஷ்மீர் ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம், வரையில் வந்து ஸ்வெட்டர் வந்து எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படி கேட்கல. நமக்கு வந்து தோணும், உங்களுக்கு ஸ்வெட்டர்லாம் எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் நம்ம ஊரில் என்ன ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே ட்ரெஸ்ஸே வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதாங்க, இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேட்டீங்க, மரியம் தமிழ்நாடு வந்து எப்போ வர்றீங்க, தமிழ்நாடு வர்ற பிளான் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வெரி சூன் ஐ வில் அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.